ஓகே. ஓகே. ஸோ இன்னைக்கு நான் என்ன படிச்சேன்னா ஏடபிள்யூஎஸ்ல ஏடபிள்யூஎஸ் இன்ஸ்பெக்டர் அண்ட் ஏடபிள்யூஎஸ்ல வந்துட்டு கான்ஃபிக் இந்த 2 சர்வீஸ் பத்தி இன்னைக்கு நான் படித்தேன். ஸோ அதை அப்படியே இங்கே ரீகால் பண்ணிட்டேன்னா எனக்கும் அப்படியே கொஞ்சம் மனப்பாடமான மாதிரி ஞாபகத்தில் இருக்கும். அப்போ உங்களுக்கும் ஏதோ யூஸ் ஆகும். சரி, ஏடபிள்யூஎஸ் இன்ஸ்பெக்டர் இது என்ன பண்ணும்? இது என்ன பண்ணுவோம்னா இன்ஸ்பெக்ட் பண்ணும் ஏடபிள்யூஎஸ் சர்வீசஸ் எல்லாம். ஏதாவது வல்னரபிலிட்டிஸ் இருக்கா இல்லையா, ஏதாச்சும் தப்பு நடக்குதா, அந்த மாதிரி இன்ஸ்பெக்டர் வேலை பண்ணும். ஸோ என்னென்ன மாதிரி சர்வீஸ்னால் லைக் EC2 இன்ஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் இது என்னது லேம்டா ஃபங்க்ஷன்ஸ், ECR. ஸோ இந்த ECRனா இந்த எலாஸ்டிக் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி, அதாவது இந்த டாக்கர் இமேஜஸ்லாம் நம்ம எடுத்து வைப்போம் இல்லையா, ஸோ அதெல்லாம் வைக்கிற இடம் இதுதான் ECR. ஸோ இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்துட்டு ஆடிட் மாதிரி கண்டக்ட் பண்ணி ஏதாச்சும் அசஸ்மெண்ட் கண்டக்ட் பண்ணி ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்கா, வல்னரபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி சொல்கிறது தான் இந்த ஏடபிள்யூஎஸ் இன்ஸ்பெக்டர். அப்படின்னா நீங்கள் கேட்கலாம், நேற்று கார்ட் டியூட்டின்னு சொல்லி ஒன்று பார்த்தோம். நேற்று தான். அப்போ இந்த கார்ட் டியூட்டி என்ன பண்ணுன்னா அந்த கார்டு வேலை தான் பண்ணும். அதாச்சும் அந்த லாக்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி ஏதாச்சும் வல்னரபிலிட்டிஸ் இருக்கா, ஏதாச்சும் த்ரெட்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும்னு சொல்லி பார்த்துருந்தோம். இதுவும் அதே வேலை தான் பண்ணுது, இதுவும் அதே வேலை தான் பண்ணுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இது வந்துட்டு மேஜராக லாக்ஸ் அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கும். ஆனால் இந்த சர்வீஸ் வந்துட்டு கார்ட் டியூட்டிங்கிற சர்வீஸ் வந்துட்டு, ஆனால் அதுவே இன்ஸ்பெக்டர் சர்வீஸ் வந்துட்டு ஒரு அசஸ்மெண்ட்ஸ் மாதிரி அசஸ் பண்ணி லைக் வல்னரபிலிட்டிஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கும். ஸோ அண்ட் ஆல்சோ இது வந்துட்டு மேஜராக 3 சர்வீசஸில் தான் யூஸ் பண்ணுறாங்க. EC2, ECR, லாம்டா மட்டும்தான் சொல்கிறாங்க. ஸோ ஓகே, ஸோ இது வந்துட்டு இன்ஸ்பெக்டர். அடுத்து வந்துட்டு AWS கான்ஃபிக். இது வந்துட்டு ஆடிட்ஸ் கான்ஃபிகரேஷன்ஸ் ஆஃப் AWS சர்வீசஸ். அதாச்சும் AWS இருக்க மற்ற சர்வீசஸ் எல்லாத்தோட கான்ஃபிகரேஷன்ஸும் நம்ம ஆடிட் பண்ண முடியும் இந்த கான்ஃபிகில். எப்படின்னா லெட்ஸே இப்போ நான் ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த EC2 இன்ஸ்டன்ஸ்க்கு வந்துட்டு ஒரு சில எப்படி சொல்கிறது, இந்தியாவிலேருந்து வர்ற யூசர்ஸ்க்கு மட்டும்தான் அலோவ் பண்ணணும், வேறு எங்கே இருக்கிற யூசர்ஸும் அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் இப்போ ஏதாச்சும் இன்பவுண்ட் டிராஃபிக்கு நான் ஏதாவது செக்யூரிட்டி குரூப்போ இல்லை ஏதாச்சும் ரூல் செட் பண்ணுறனாவோ பாலிசி செட் பண்ணுறனாவோ நாம் என்ன பண்ணலான்னா இந்த கான்ஃபிகை வச்சு அந்த பாலிசி எல்லாம் செட் பண்ணியிருக்கோமா கரெக்டாக, எப்போலேருந்து நம்ம இதை செட் பண்ணியிருக்கோம், இந்த டைம் ஃப்ரேம் முதற்கொண்டு எப்போலேருந்து எப்போ வரைக்கும் இது செட் ஆகிருக்கு, இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஆடிட் பண்ண முடியும் இந்த AWS கான்ஃபிக் மூலியமாக. ஸோ இதுதான் வந்துட்டு AWS இன்ஸ்பெக்டர் அண்ட் AWS கான்ஃபிக். அவ்வளோதான். கான்ஃபிகில் ஒன்றும் நிறையா சொல்லலாம், பட் ஆனால் எனக்கு இவ்வளோ தான் தெரியும். இன்ஸ்பெக்டர்லேயும் கிட்டத்தட்ட அதே தான். இது ஒன்று எல்லாமே வளவலன்னு தான் இருக்கும். இம்பார்ட்டன்ட் சர்வீசஸ் எல்லாம் பார்த்துக்கணும் இல்லையா. இன்ஸ்பெக்டர்னால் வந்துட்டு சும்மா இன்ஸ்பெக்ட் பண்ணி சொல்கிறது. இதுவே கார்ட் டியூட்டினா வந்துட்டு லாக்ஸ் அனலைஸ் பண்ணி வல்னரபிலிட்டிஸ் ஏதாவது த்ரெட்ஸ் அந்த பார்த்து சொல்கிறது. பேசிக்காக என்ன